ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான். மைக் எடுத்துகிட்டு போகல, அதனால வந்து சரியாக வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இது நீங்கள் தமிழில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரெண்டு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஐஷுவோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட். நம்ம பிறந்ததுலேருந்தே ஐஷு பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முடி வெட்டவே இல்லை. இதில் முடி சம்மந்தப்பட்ட விஷயம்னால இதில் என்ன ஸ்பெஷல் ஹேர் கட் பண்ணுறது இல்லையானா உண்மையிலே இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். காரணம், என் வயிற்றில் பிறந்த ஒரு பொண்ணுக்கு என்னோட முடி வரல. அது எவ்வளோ செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் தெரியுங்களா? அது என்னமோ நாங்கள் பிளான் பண்ணமோ இல்லையோ, ஆக்சுவலி காலனிக்குள்ளேயே ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போய் என் பொண்ணுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் சின்ன வயசில் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஒரு ஹேர் கட், எவ்வளோ அதுக்கு நான் ரிசர்ச் பண்ண தெரியுங்களா? ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம பியூட்டி பார்லர் காலனிக்குள்ளேயே பியூட்டி பார்லர் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் இது மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு அவுட்லெட் ஒன்று. ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். சாக்லேட்ஸு, டாஃபீஸு, ஃப்ரூட்ஸ் வச்சு அதில் சாக்லேட் டிப் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, சாக்லேட் ஃபவுண்டன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட். ஆக்சுவலி மைண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இவளுக்கு என்ன ஹேர் கட் பண்ணலாம்? ஏன்னா என்னோடய முடி பார்த்திங்கன்னா சுருட்டை, அவ்வளோ ஃப்ரிஸி, என்ன சொல்கிறது, அதில் எதுவுமே பண்ண முடியாது. சின்ன வயசுலலாம் என்னோடய ஹேர் கட்டு ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் ரூம் போட்டு சிரிப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சுருட்டு முடிக்கு நீங்கள் பெருசாக ஹேர் கட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ என் பொண்ணுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஆனால் நமக்கே தெரியாமல் அது நம்மளுடைய ஹெல்த், இன் பர்டிகுலர்லி நம்மளுடைய ஐஸை எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுதுன்னு நமக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லேப்டாப் யூஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுறது மூலமாக நமக்கு ஐ ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு, ட்ரை ஐஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நமக்கு கண்ணுக்கு மட்டுமே எஸ்பெஷலி வருது. இதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம கண்ணுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி தானே? அதுக்காக அகேராவோட சுப்ரீம் ஐ மசாஜர் தான் வாங்கிக்கேன். இது பார்த்தீங்கன்னா லுக் வைஸு ரொம்பவே ஸ்லீக்காக, க்யூட்டாக, நல்ல ஃபோல்டபுள் டைப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அழகாக அதை ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஒரு பட்டனுக்கும் என்னென்ன பர்பஸ்ஸு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது உங்கள் கண்ணை நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஹீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட ப்ரெஷரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே உங்களுக்கு மசாஜ் வேணுமா, அந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. இதை எப்படி சார்ஜ் பண்ணுறது, இது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி அதை லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணுறது, இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணுறதுலேருந்து அதோட வாரண்டி வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி இருக்குங்க. அதோட வாரண்டி கார்டு டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்கும். ஸோ ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். இந்த ஐ மசாஜர் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஷேப் அப்படி தான் அது செஞ்சுருக்காங்க. இது அழகாக நீங்கள் ஃபோல்டும் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை உங்கள் ஹெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே அந்த உங்கள் கண்ணில் உட்கார போகிற அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் கொடுக்க போகிற பார்ட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பட்டன்ஸ் இருக்குது. அந்த பவர் ஆன் பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பவர் ஆன் ஆகிடும். ஷார்ட் ப்ரெஸ் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ண உடனேவே பார்த்தீங்கன்னா அது ஐ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிடும். உள்ளே இருக்கிற சர்ஃபேஸில் நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற மசில்ஸை எப்படி மசாஜ் பண்ணுதுன்னு கிளியராக தெரியுது பாருங்க. இது இருக்கிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ஆஃப் ப்ரெஷர், செகண்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரெஷர் அண்ட் தேர்ட் ப்ரெஸ் இஸ் நோ ப்ரெஷர். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் லோ ஹீட், செகண்ட் ப்ரெஸ் ஹை ஹீட் அண்ட் தேர்ட் ப்ரெஸ் நோ டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற மியூசிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்குக்கு நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் பண்ணி அழகாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே இந்த பாட்டையும் நீங்கள் கேட்கலாம். அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க அந்த ஃபீலு. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐ மசாஜுக்கு தேவைப்படுற ஏர் ப்ரெஷரையும் உங்களுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சரையும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அழகாக உட்காந்துக்கிட்டே இந்த ஐ மசாஜை என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே அழகாக வந்து ஒரு சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டே படுத்துக்கிட்டே கூட இந்த ஐ மசாஜ் 10 to 15 மினிட்ஸ் இந்த ஐ மசாஜரை யூஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கண்ணை சுற்றி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு மைக்ரேன் இருக்குது, அதுக்காக இது யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஐஸ் ஸ்ட்ரெயின், ட்ரை ஐஸ், அது எல்லாத்துக்குமே நல்ல சொல்யூஷனாக இது இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்லர் போனேன் அப்படின்னா யூ கட், ஸ்ட்ரெயிட் கட் முக்கால்வாசி போகவே மாட்டேன். ஏன்னா யார் என் முடியை கை வைக்கிறாங்களோ எல்லோரும், என்ன மேடம் இவ்வளோ ரஃப்பாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன தடவுவீங்களா, இல்லை தண்ணி ஸ்ப்ரே பண்ணிப்பீங்களா அப்படின்னு என்னமோ அது ஒரு வித்தியாசமான ஜந்து மாதிரி வந்து வெயிட் பண்ணி அதை பார்ப்பாங்க. எனக்கு வந்து ஐயோ இதுக்காக நம்ம போகணுமா அப்படின்னும் பார்த்து எங்கள் அம்மா வந்து தலையில் எனக்கு டெய்லி காலையில் பின்ன முடியலையே இந்த முடியை அப்படின்னு சொல்லிட்டு நான் 9th படிக்கும்போது ஒரு ஹேர் கட் ஒன்று பண்ணாங்க மக்களே. அது என்ன ஹேர் கட், என்ன வந்து அந்த 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 சுச்சுவேஷனில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். காது வரைக்கும் ஹேர் கட் பண்ணிட்டாங்க 9th படிக்கும்போது. என் காது அளவுக்கு தான் முடி, அதுவும் பின்னாடி யூ கட்டு, காதளவுக்கு முடி பின்னாடி யூ கட்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து குணால் மாதிரி ஆக்டர் தவறிட்டார், ஒரு ஆக்டர் காதலர் தினம் படத்தில் வருவார், அவர் மாதிரி ஃப்ரண்ட்டில் குணால் ஹேர் ஸ்டைலு, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கட்டோ வி கட்டோ. ஐயோ சத்தியமாக பார்த்தீங்கன்னா நான் அது அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு கூட போகல, அதில் 2 குடும்பி போட்டுட்டு வேறு நான் 9th ஸ்டாண்டர்ட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ வந்து முடியினால நான் வந்து என்னையும் சரி எங்கள் அம்மாவும் சரி அதை வாரத்துக்கு ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க எப்பா. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு பார்லருக்கு வந்து போகிறோம். போயிட்டு அங்கே இருக்கிற ஹேர் கட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் ஸ்பா பண்ணுவாங்களா அப்படின்னு வேறு நான் வேறு கேட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம முடியை ஏதாவது பண்ண முடியுமா. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேரு, அவங்க அப்பா மாதிரி கூட கிடையாது, அவங்க தாத்தா மாதிரி ஆக்சுவலி முடி. ஐ மீன் என் வீட்டுக்காரோட அப்பா மாதிரி முடி அவளுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரை தான் சொல்லுவார். ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பேங்க்ஸ் மாதிரி வச்சு சைட்ஸ்லலாம் லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி ஒரு ஹேர் கட் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவளுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரு அப்படின்றதுனால வி கேன் டூ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய ஹேர் ஸ்டைல். ஆனால் அவளுக்கு வந்து முடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இத்தனை வருஷமாக அவள் வெட்டலைன்னா பார்த்துக்கோங்க, நாங்களுமே ஸ்ட்ரெஸ் பண்ணல. அட் த சேம் டைம் அவளுக்குமே வந்து அதை வளர்க்கணும், பிரைட்ஸ் போடணும். அந்த நிறைய கார்ட்டூன்ஸ்லலாம் அந்த அனிமேட்டட் மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா முடியெலாம் அந்த அலாவுதீன் அதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னிலாம் காட்டுவாங்கள்ல, பின்னி அந்த ஃப்ரோசனு இப்போ அந்த எல்சா அதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த முடி நிறைய வளர்க்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு இது நம்மளை வந்து முடி பெருசாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே நான் ரொம்ப ஒட்ட வெட்டலை. ஸோ என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு வந்து ரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தாங்க. ஹேர் ஸ்பாவோட ரேட்டு பாருங்கள், ஸ்பெஷல் ஹேர் ஸ்பா, நார்மல் ஹேர் ஸ்பா, ஹேர் ட்ரீட்மெண்ட்டு, கெரட்டினுக்கெலாம் 6000 ஆன்வர்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. த்ரெட்டிங்கு. ஆக்சுவலி நீங்கள் எத்தனை பேர் வந்து ஒரு பியூட்டி பார்லர் பர்சன் ஆக்சுவலி, அதாவது ஒரு 15-16 வயசுலேருந்தே வந்து பார்லர் ரெகுலராக போகிறது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், 1-2 தடவை தான் நான் பார்லர் போவேன் சின்ன வயசில். அதுவும் பார்த்திங்கன்னா ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதுவும் ரொம்ப ரேர். இந்த ஃபேஷியல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆகல அப்போ தான் பண்ணது. வேக்சிங் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் வழியே தாங்க முடியாது. அப்போலாம் ப்ளீச் ஃபேஷியல் அப்படின்னு 2 இருக்கும், அவ்வளோதான். அதுவும் ஹெர்பல் ஃபேஷியல், ஷனாஸ் ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், அது மாதிரி ஒரு சிலது தான் இருக்கும். நான் பார்த்து அப்போல்லாம் மஹாஸ் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு திருமங்கலத்தில் இருக்கும், அங்கே மட்டும்தான் வந்து நான் பண்ணுவேன். அதுவும் மேரேஜ் ஆன அப்புறம், மேரேஜ் அந்த டைமில், காலேஜ் டைம்லன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் முடிக்கிற அந்த டைம், அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. என் பொண்ணு பாருங்கள், ஐயோ அதில் உட்கார ஆரம்பித்தா அந்த இதில் உட்கார வச்சுட்டாங்களாம் அவள் பல்லு ஃபுல்லாக தெரியுது. ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணி ஹேர் கட் முடிக்கிற வரைக்கும் அவங்க ஹேர் கட் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. அவள் முடி வந்து கொஞ்சம் டென்சிட்டியும் கம்மி தான், ரொம்ப டென்ஸுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 5 இயர்ஸ் தான், அதனால் வந்து அந்தளவுக்கு முடி இன்னும் ஃபுல் ஃப்ளெச்சடாக அந்த ஒரு ஹேர் க்ரோத்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டோம் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம், அவளுக்கு வந்து அப்படி கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இதனாலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து
இவளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது காலையில் எழுந்து தலைவாரணும் அப்படின்லாம். ஏன்னா முடி வந்து ரொம்ப டென்ஸாக இருந்ததுன்னா நமக்கு வகுடு எடுத்து அதை பின்னல் போடுறது அதெல்லாம் பண்ணணும். இவளுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி தூக்கி ஒரு ஒரு இது மாதிரி ரப்பர் பேண்டில் ஒரு குடுமி போட்டோன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து பேங்க்ஸ் அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் எனவே குழந்தைங்களுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் அது கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது பேங்க்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ரொம்ப தூக்குன மாதிரி இருக்கும். பட் லேட்டர் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வளர வந்து அது இதுவாகிடும், செட் ஆகிடும். ஹேர் வாஷும் பண்ணாங்க. ஐயோ, ஐஷுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணது அவ்வளோ சிரிப்பு. அவளை படுக்க வச்சுட்டாங்களாம், தண்ணி தலையில் போடுதான், ஷாம்பு போடுறாங்களாம். இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவள் குழந்தையா கோயத்தில் பிறக்கிற டைமில் நான் எங்கள் வீட்டுக்காரு தேவ பெட்டு மேலே படுக்கிற பெட் மேலே பாத் டப்பில் வெதன்னு தண்ணி வச்சுட்டு கையில் இவளை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் குளிப்பாட்டணும். அது இன்னும் நான் வீடியோ வச்சுருக்கேன். இத்தினோண்டு என் கையிலேயே அந்த கையோட அந்த ஆர்ம்ஸ் இருக்குதுல்ல, அதுலேயே முக்கால்வாசி தான் வருவாள். பாருங்க அதை எப்படி என்ஜாய் பண்ணுறாள். நான் கண்ணை மூடிட்டு ஒரே சிரிப்பு. ஸோ அந்த மாதிரி அவளை குளிப்பாட்டிட்டு இப்போ வந்து மேடம் வந்து பார்லரில் போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு இது இல்லை, நம்ம பசங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி வளர்றது அப்படின்றது ஒரு டைம் ஒரு இதில் பார்த்திங்கன்னா அது வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பழைய மொமெண்ட்ஸ்லாம் நினைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, சார் நம்ம பசங்க இன்னும் குழந்தைங்களாகவே எடுத்துடக்கூடாதான்னு. ஸோ ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. பேபி ஷாலினி, நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பேபி ஷாலினி ஹேர் கட்னு சொல்லுவாங்க. இது பேபி ஷாலினின்னு போட்டால் இப்போல்லாம் கூகுளில் வந்து நிறைய ஃபோட்டோ வருது. நான் வந்து இது வேறு என்னமோ போட்டு தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஸோ ஹேர் கட் பண்ணியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே உங்களை எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்குது. என்னென்னா, என் பொண்ணுக்காக நான் நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், ட்ரெஸ்ஸு, அதுவும் ஆன்லைனில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. என்னென்னா, இப்போ ஒரு பெரிய கடைகள் போனோன்னு வச்சுக்கோங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு. நாட் ஒன்லி பெரிய கடைகள், எனி கடைகள் நீங்கள் போனாலுமே இப்போ நமக்கு ஒரு குர்த்தா 1500 போடுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு தம்ம துண்டு ட்ரெஸ்ஸு குட்டி அது 1800 2000 எல்லாமே. நமக்காவது ஓகே, ஒரு பெரிய ட்ரெஸ் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ ஆகுதுன்னு நினைக்கலாம். அதில் கால்வாசி தான் அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ் இருக்கும், அதுக்கும் அதே ரேட்டு போட்டிருக்காங்களா. அதான் நினச்சேன், ஐயோ இது என்னடா இது, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு 2 தடவை போட்ட அப்புறம் அதை பழைய ட்ரெஸ் ஆக்கிடுவா. அப்படியேனாலும் கல்யாணத்துக்கு போடுற மாதிரி பாவாடை சட்டையோ இல்லை ஏதாவது ஒரு லெஹெங்காவோ அது மாதிரி 1-2 வச்சுப்போம். நம்ம டெய்லி யூஸுக்கோ இல்லை டெய்லி யூஸ்ன்னு சொல்ல முடியாது, நார்மலாக ஒரு கடைக்கு போகிறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ், ஒரு பீச்சுக்கு போகிற மாதிரியோ சொல்லி கொஞ்சம் ட்ரெஸ் நம்ம ஆன்லைனில் வாங்கி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக நம்ம வந்து வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது, இது நான் வீடியோவில் சொன்னேனான்றது எனக்கு தெரியல, ஆனால் நல்ல ட்ரெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கோ இல்லை ஒரு ரெசார்ட்டுக்கோ அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு செட்டு, ஸ்கர்ட்டு, டாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்பு அண்ட் ஹேண்ட்பேக் இப்படி தான் இருக்கும். அது மேலே டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெகட்டி டாப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இது பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து வயிறு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்கர்ட் கொஞ்சம் மேலே கூட தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய கலர்ஸ் கூட இருக்குது இதில். அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே வந்து ஒரு பெல் பாட்டம் பேண்ட்டு, மேலே வந்து ஒரு அந்த இது என்னமோ மெட்டீரியல், இது எனக்கு பேர் தெரியல. உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், வெளியில் வந்து அந்த ஒரு இந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த மாதிரி மெட்டீரியல். இது நிறைய கலர்ஸ் இருக்குது, பிங்க்கு, லாவெண்டரு, ப்ரௌனு அந்த மாதிரி. எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இதில் மெரூன் ஃபஸ்ட்டு எடுத்தேன், மெரூன் டெலிவர் ஆச்சு. ஆனால் டாப் பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலருக்கு செட் ஆகிற மாதிரி டாப் வந்துச்சு. ஐயோ இது என்ன மாறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் போட்டு திருப்பி எனக்கு லாவெண்டரே பிடிச்சிருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த கலரு, குழந்தைங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது நான் வாங்கினேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரை விட கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இந்த ஒரு நியூட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. ஸோ இந்த ட்ரெஸ் இது வாங்கியிருந்தேன், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்களுக்கு நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, கால் ஸ்லிப் ஆகாமல். இது வந்து சம்திங் ஸ்பெஷல். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு மெட்டீரியல் பேர் எனக்கு தெரியலைங்க, ஆனால் அந்த லேஸ் துணி மாதிரி இருக்கும்ல, காட்டன், இது பியோர் காட்டனு. கைக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம், ஷோல்டர் கிட்டலாம் அந்த சுருக்கம், அந்த ஆஃப் ஷோல்டர் டாப் மாதிரி. இது மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்கும், லைனிங் இருக்கும். ஆனால் கீழ் சைடில் வந்து அந்த ஃப்ளேர் கிட்ட வந்து லைனிங் இல்லை, அது ஒரு மைனஸ் தான். ஆனால்
நம்ம கீழே வந்து ஒரு ஒயிட் ஸ்டாக்கிங்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு இப்போ லெகின்ஸ் போட்டிருக்க பாருங்கள், அந்த மாதிரி லெகின்ஸ் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனிங் இல்லை, பட் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஒயிட் என்றைக்குமே வந்து ஒரு கிளாஸி லுக் கொடுக்கும். ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். அடுத்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்கிறது, சுருட்டி கையிலேயே கூட எடுத்துன்னு போயிடலாம் இந்த ட்ரெஸ்ஸு. அவ்வளோ மெலிசான ட்ரெஸ்ஸு. ஆனால் இதோட லுக்கு வந்து அப்படி இருந்தது. இதில் நிறைய பேட்டர்ன் இருந்தது. இப்போ நான் காமிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பேட்டர்னு. இதே மாதிரி ஃபுல்லாக பூ போட்டது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு போடுறது சொல்லவா வேணும், கலர்ஃபுல்லாக நிறைய இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா கலராக நிறைய உடம்பு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை. மேலே பாருங்கள் அழகாக சூப்பராக இது வந்து இந்த என்ன ஷோல்டர், எனக்கு இந்த ஹாஃபாக வருமே ஜாக்கெட்டு அந்த மாதிரி இது போட்ட அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்க, எங்கேயாவது வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கீழே வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆஃப் லெகின்ஸ், ஒரு 3/4 லெகின்ஸோ இல்லைனா ஃபுல்லாக ஸ்டாக்கிங்ஸோ நம்ம போட்டு நம்ம கீழே கால் கூட கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் எதிர்பார்த்த மாதிரியே இது கலர்ஸும் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம என்றைக்குமே குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் ஐ ப்ரிஃபர் கலர்ஸ். ஒயிட்டாக இருந்தாலுமே அதில் வந்து கொஞ்சம் கலர்ஸு இல்லைனா ஒரு பிளெயின் ஒயிட். மோஸ்ட்லி என் பசங்கக்கிட்ட வந்து ஒயிட்ஸ் நிறையவே வச்சுருப்பாங்க. அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரஃபிள் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க. ரஃபிள்ஸ்னால் அந்த சுற்றி அந்த ஃப்ளிராக அது மாதிரி. இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டு, ப்ளூ அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனு, எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை, ஆனால் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்டர்ட் அவகிட்டே இல்லை. ஸோ அதனால் ப்ளூ மேலே வந்து இந்த ஜீன் மெட்டீரியல் கிடையாது, காட்டன் மெட்டீரியல் தான். பட் வந்து ஜீன் இது. அதுக்கு மேலே பெரிய பிளாக் பட்டன்ஸ், நல்ல போல்டான பிளாக் பட்டன்ஸு, நாட் போடுற மாதிரி டாப்பு. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு என்னென்னா இப்போ கடைகள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸோ இல்லை ஹை ஸ்டைலோ அந்த மாதிரி ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோன்னா மினிமம் 2000 ஆகிடுது. டாப் தனியாக எடுக்கணும், பாட்டம் தனியாக எடுக்கணும். லைக் இந்த வயசில் நான் சொல்கிறேன். இப்போ என் பையனுக்குலாம் அதுக்கு மேலே 1500 டிஷர்ட்டு, 1500 2000க்கு மேலே தான் பேண்ட்டு. ஸோ அது வந்து எடுக்கலாம் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன், பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது. மற்றபடி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு குட்டி இடத்துக்கு போகிறதுக்கு, பீச்சு, வெக்கேஷனு, ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இது எல்லாமே 5 ட்ரெஸ் வாங்குறதுக்கு எனக்கு 2000 அந்த ரேஞ்சில் தான் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட எல்லா லிங்க்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க. ஸோ அதை வந்து நான் திவ்யா சரவணன் வ்ளாக்ஸில் ஷார்ட்ஸ் வீடியோவாக ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கும் நான் வந்து லிங்க் நான் டேக் பண்ணுறேன். இதுலேயுமே நான் டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.